Hello students, welcome to 1 plus 1 channel. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா find each of the following products அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ப்ராடக்ட் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் சரிங்களா. ஸோ மல்டிப்ளிகேஷனோட ரூல்ஸ் ஞாபகம் இருக்கு இல்லையா. இப்போ சைன்ஸை நம்பரை மல்டிப்ளை பண்ண நம்மளுக்கு தெரியும் இல்லையா. நம்பரை மல்டிப்ளை பண்ணிவிட்டு சைனை மல்டிப்ளை பண்ணணும். சைன் எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் வில் பிகம் ப்ளஸ், minus into minus will become plus. Okay, next minus into plus minus, plus into minus minus. அதாவது அடிஷன் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான். அடிஷனாக இருந்துச்சுன்னா அடிஷன் என்ன பண்ணுவோம், சேம் சைன் ஆட் பண்ணுவாங்க. சேம் சைன் ஆட் பண்ணுவாங்க. இங்கே என்னென்னா சேம் சைனாக இருந்தால் ப்ளஸ் ஆப்ரேஷன் போடணும். டிஃப்ரெண்ட் சைனாக இருந்துச்சுன்னா அங்கே வந்து சப்ராக்ட் பண்ணுவோம். இங்கே என்ன பண்ணணும்னா டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தால் சப்ராக்ஷன் சைனை மட்டும் போட்டு மல்டிப்ளை த நம்பர்ஸ், அவ்வளோதான். ஓகே, அதே கான்செப்ட் தான். ஓகே, சேம் சைனாக இருந்தால் ப்ளஸ்ஸு, டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தால் மைனஸ் சைன், நம்பரை மல்டிப்ளை பண்ணணும், அவ்வளோதான். ரெடியாக ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஸோ 3 1s are 3 ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் வில் பிகம் மைனஸ், அவ்வளோதான். வெரி சிம்பிள். ஓகே, 1 into 225 same number 225, ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ், ஸோ ஆன்சர் வில் பி மைனஸ். ஓகே, நெக்ஸ்ட் 21 into 30. ஃபஸ்ட்டு நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 21ஐயும் 30யும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா. 0வால் மல்டிப்ளை பண்ணால் அதே தான் வரும் 0. ஸோ 3 1s are 3, 3 2s are 6, 0 3 630. ஸோ இதோட ஆன்சர் எழுதும் போது எப்படி எழுதணும், ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் வில் பிகம் ப்ளஸ், ப்ளஸ்ன்னு ஆன்சரில் போட வேண்டாம். ஸோ ஆன்சர் இஸ் 630. ஃபஸ்ட்டு சைனை விட்டுட்டு ஜஸ்ட்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் சைனை மல்டிப்ளை பண்ணி ஆன்சரில் போட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 1 தானே இருக்கு, அப்போ இந்த மாதிரி மல்டிப்ளைலாம் பண்ண வேண்டாம். 1ஓட எதை பண்ணாலும் அதே நம்பர் தான் வரும். 316 மைனஸ் இன்ட்டு மைனஸ் வில் பி ப்ளஸ், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு minus 15 into 0 into minus 18. 0ன்னு வந்துட்டாலே 0ஓட எதை ஆட் மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான், கண்ணை மூடிட்டு போட்டுடலாம். 0க்கு சைனெல்லாம் செக் பண்ண வேண்டாம், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அதெல்லாம் பார்க்க வேண்டாம். 0ன்னு ஏதாவது ஒரு நம்பர் 0, 0ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் வில் பிகம் 0 தான். இந்த minus 15 18 உட்காந்து மல்டிப்ளைலாம் பண்ண வேண்டாம் சரிங்களா. நெக்ஸ்ட் minus 12 into minus 11 into 10. ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம், மைனஸ் 12ஐயும் 11ஐயும். அதுக்கப்புறம் வர ஆன்சரோடு இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சரி, ஈஸி மல்டிப்ளிகேஷன் ஒன்று இருக்குது, இப்போ நம்ம அதை பண்ண போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதாவது மல்டிப்ளிகேஷன் தானே, மாற்றி மாற்றி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3 2s are 6 தான், 2 3s are 6 தான், கரெக்டுங்களா. ஸோ மாற்றி மாற்றி நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, சில பேருக்கு 12 11 மல்டிப்ளை பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஈஸியாக இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு, இல்லைனா இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் வர ஆன்சரோடு இதை பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், இதையும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுறேன். இந்த மைனஸ் 12 அப்படியே வச்சுக்கிறேன். மைனஸ் 12 இன்ட்டு 11 இன்ட்டு 10 என்ன வரும், 11 1s are 11, அந்த 0 அப்படியே போட்டுக்கிறோம், 110. இப்போ சைனை மல்டிப்ளை பண்ணோம்ல, இது மைனஸ் இது ப்ளஸ், ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ் சேர்ந்தால் ஆன்சர் வந்து மைனஸ். இப்போ இதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணலாம், சாரி மைனஸில் மல்டிப்ளை பண்ணலாம். 110 இன்ட்டு 12, புரியுதுங்களா. 2 0s are 0, 2 1s are 2, 2 1s are 2, 1 0s are 0, 1 1s are 1, 1 1s are 1. இப்போ ஆட் பண்ணுறோம், 0 2 2 + 1 3 1. So answer is equal to 1320. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் தானே, அதனால் அப்படியே விட்டுடலாம். ஓகே, ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸி சம் தான், பார்த்தீங்களா. நெக்ஸ்ட் சம் போயிடலாமா. நெக்ஸ்ட் சம் பாருங்கள், 9 into minus 3 into minus 6. இப்போ அதே மாதிரி தான், 9 into 3, 9 3s are 27, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இன்ட்டு வர ஆன்சரோட மைனஸ் 6ஐ மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ 27ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணலாமா. 6 7s are 42, 2 balance 4, 6 2s are 12, 12 plus 4
16 162. இப்போ sign minus into minus will become plus. So answer is equal to 162. இல்லைனா நீங்கள் ஃபைனலாக ஆன்சர் ஈக்குவல்னு எழுதாமல் இந்த கொஷின் அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எழுதிட்டு ஈக்குவல்ட்டுன்னு கூட ஆன்சர் போட்டுக்கலாம். ஓகே, எக்ஸாம் போயிடலாமா? 18 into 5 ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 18 into 5 டைரெக்டாக நிறைய பேருக்கு நமக்கு தெரியாது இல்லையா, அதனால் நமக்கு தான் 5 4s தெரியும்ல 20, அதை கூட ஃபஸ்ட்டு பண்ணிக்கலாம். ஸோ இந்த -18 அப்படியே வச்சுக்கிறேன். 5 4s 20, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் தான், ப்ளஸ் 20. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 18ஐயும் 20ஐயும் 0 into 0ல் மல்டிப்ளை பண்ண அதே தான் வரும். நீங்கள் வேணும்னா இங்கே மைனஸும் போட்டுக்கலாம், மைனஸும் போட்டு ஃபைனல் ஆன்சர்லையும் இங்கே போட்டுக்கலாம். இங்கே சைன் போட்டிங்கன்னா ஃபைனல் ஆன்சர்லையும் சைன் போடணும். ஓகேவா? அடுத்து 2 8s 16, 6 பேலன்ஸ் 1, 2 1s 2, 2 + 1 3, 0 6 3, 360. இங்கே மைனஸ் போட்டுக்கணும், அதாவது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வில் பிகம் மைனஸ். போட மறந்துடக்கூடாது. இங்கே கொஷனில் சைன் போட்டிங்கன்னா அந்த ஸ்டெப்பில் இங்கே ஆன்சர்லையும் சைன் போடணும். இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஃபைனலாக ஆன்சர் ஈக்குவல்னு எழுத வேண்டாம். டேரெக்டாக நம்ம வந்து சைன் தான் நம்ம வந்து கொஷன்லேயே போட்டுருவோம்ல. இங்கே பாருங்கள், இங்கே இதே மாதிரி தான், இங்கே கொஷன்லேயே மைனஸ்ன்னு போட்டிங்கன்னா அப்படியே போட்டுற வேண்டியது ஆன்சரில். புரியுதுங்களா? கொஷன்லேயே வேணும்னா கூட நீங்கள் மைனஸ்ன்னு போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ அந்த மாதிரி போட்டால் கன்ஃபியூஷனாக இருக்க வேண்டாங்கிறதுக்காக தான் அதை அவாய்ட் பண்ணி இப்படி போட்டேன் நான். சரிங்களா? நெக்ஸ்ட் சம் போயிடலாம். இப்போ 4 நம்பர் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நெக்லெக்ட் த சைனை விட்டுருங்க, நம்பரை மல்டிப்ளை பண்ணலாம். 1 2s 2, 1 2s 2, 2 3s 6, 6 4s 24. ஆன்சர் வந்து 24. இப்போ சைன் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், minus into plus minus. So answer will be -24. Okay. Next போயிடலாமா? Same. 3 6 are 18. 18 2s are 36. 36 1s are 36. Minus 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 minus, 4 மைனஸ் இருக்குது, மைனஸ் into மைனஸ் ப்ளஸ், அந்த ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், அந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ ஆன்சர் வந்து 36. சரி, இந்த மாதிரி மைனஸ் வந்தால் நம்ம எப்படி ஈஸியாக பண்ணலான்னு பாருங்கள். எத்தனை மைனஸ் இருக்குது? 4 மைனஸ் இருக்குது. 4 4ங்கிறது ஈவன் நம்பர் இல்லையா? ஈவன் நம்பர் ஆஃப் டைம்ஸ் மைனஸ் வந்தால் ஆன்சர் பிகம்ஸ் ப்ளஸ். ஆட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் மைனஸ் வந்தால் ஆன்சர் ஆல்சோ வில் பிகம் மைனஸ். ஓகே, மைனஸ் மைனஸ் மைனஸ். நான் ப்ளஸ்ஸை பற்றியே பேசலை. ப்ளஸ்ஸு எத்தனை தடவை வந்தாலும் ப்ளஸ்ஸு தான், மைனஸ் தான் இங்கே பிரச்சனையே. மைனஸ் வரும்போது மட்டும்தான் அதோட சைனை வந்து மாற்றிக்கும். ஓகே, ப்ளஸ்ஸு வந்தால் பிரச்சனையே கிடையாது. எத்தனை ப்ளஸ்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, நோ ப்ராப்ளம் அட் ஆல். எத்தனை தடவை ப்ளஸ்ஸை மல்டிப்ளை பண்ணாலும் ப்ளஸ்ஸு தான், அது மாறவே மாறாது. மைனஸ் வந்தால் மட்டும்தான் இங்கே பிரச்சனை. ஓகே, அதாவது ஆட் நம்பர் ஆஃப் டைம்ஸ், அதாவது 1 டைம் 3 டைம் 1 3 5 7 9 11, இதெல்லாம் ஆட் நம்பர் இல்லையா? ஆட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் மைனஸை நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் பிகம்ஸ் மைனஸ். ஈவன் நம்பர் ஆஃப் டைம்ஸ் மைனஸை மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் பிகம்ஸ் ப்ளஸ். இதுதான் இங்கே கான்செப்ட். ஓகே, ரொம்ப ஈஸி சம் தான். ஜஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணி இந்த கான்செப்டை மறந்துடாதீங்க, சைன் அப்படியே போடுறோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா வெரிஃபை த ஃபாலோயிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வெரிஃபை பண்ணணுமா? 18 into 7 plus minus 3 equal to 18 into 7 plus 18 into minus 3. அதாவது distributive property, multiplication distributes over addition. இது ரெண்டும் ஈக்குவல் டு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து சால்வ் பண்ணி வர ஆன்சரும் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து சால்வ் பண்ணி வர ஆன்சரும் சேமாக வரணும். அதுக்கு பேர் தான் வெரிஃபை. ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்களே. சரி, இப்போது 18 into 7 plus minus 3
லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதிக்கிட்டேன். எப்படி சால்வ் பண்ணணும்? ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் தான் சால்வ் பண்ணணும். ஸோ 18 இன்ட்டு அப்படியே வச்சுக்கிட்டு அடிஷன் தான், ஆப்ரேஷன் இஸ் அடிஷன். ஸோ 7 மைனஸ் 3. ஆப்ரேஷன் அடிஷனாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் சால்வ் பண்ணணும். ப்ராக்கெட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் செக் பண்ணணும். ஆப்ரேஷன் வந்து அடிஷன். ஸோ see the signs 7 மைனஸ் 3 both are different sign. அப்போ சப்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைன் எழுதணும். 7யும் 3யும் சப்ராக்ட் பண்ணால் 4, பெரிய நம்பரோட சைன் +4. இப்போ 18யும் 4யும் மல்டிப்ளை பண்ணி எழுத போகிறோம். 4 8s are 32, 2 balance 3, 4 1s are 4, 4 plus 3 7. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு 72ன்னு கிடச்சிருக்கு. புரியுதுங்களா? இப்போ ரைட் ஹேண்ட் சைடை சால்வ் பண்ண போகிறோம். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு எழுதிக்கலாமா? 18 into 7 plus 18 into minus 3. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை தான் சால்வ் பண்ணோம். ஸோ இந்த ப்ராக்கெட் வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. 18 into 7 மல்டிப்ளை பண்ணலாமா? 7 8s are 56, 6 balance 5, 7 1s are 7, 7 plus 5 12, 126. இந்த ப்ளஸ் அப்படியே போட்டுக்கலாம். இப்போ 18யும் 3யும் மல்டிப்ளை பண்ணி போட போகிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து 8 3s are 24, 4 balance 2, அப்புறம் 3 1s are 3, 3 plus 2 வந்து 5. ஸோ இப்போ இங்கே இந்த 18ஓட சைன் வந்து ப்ளஸ்ஸு, 3யோட சைன் வந்து மைனஸ். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வில் பிகம் மைனஸ். அதனால தான் இங்கே -54ன்னு வந்திருக்கு. சரி, இப்போ வந்து இங்கே 126 ப்ளஸ் -54. அப்போது அடிஷன் பண்ணணும். ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ், போத் ஆர் டிஃப்ரெண்ட் சைன். கரெக்டுங்களா? டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தால் சப்ராக்ட் பண்ணணும் இல்லையா? சப்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைன் எழுதணும். ஸோ இங்கே நம்ம சப்ராக்ட் பண்ணச்சில் 6 minus 4 will become 2. இப்போ 2லேருந்து 5 போகாது. அதனால் நம்ம இங்கே வந்து பாரோ பண்ணால் இங்கே 12 ஆகிடும், இங்கே வந்து 0 ஆகிடும். ஸோ 12 minus 5 will become 72. ஸோ which is nothing but 72ன்னு வந்திருக்கு நம்மளுக்கு. சரிங்களா? இப்போது ரெண்டு சைடும் ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன எழுதிடலாம்? left hand side is equal to right hand side, hence verified. ஏன்னா கொஷனில் வந்து verify the following கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து hence verifiedனு எழுதுறோம். சரிங்களா? இதுலேயே அடுத்த சப்டிவிஷன் பாருங்கள். இதே மாதிரி தான் ப்ரூவ் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ -21 into -4 plus -6. சரி, ஃபஸ்ட்டு நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். LHS எடுத்துக்கலாம். LHS எடுத்து அப்படியே எழுதிக்க போகிறோம். -21 into bracket -4 plus of -6 close bracket. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் சால்வ் பண்ண போகிறோம். சரி, எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம்? ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட் சால்வ் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு வர ஆன்சரோட தான் -21 மல்டிப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா? இதையும் மல்டிப்ளை பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கே ஒரு குட்டி குட்டி ப்ராக்கெட், இந்த ரெண்டு குட்டி ப்ராக்கெட்டும் க்ளோஸ் பண்ணி ஒரு பிக் ப்ராக்கெட். ஸோ அந்த பிக் ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணிவிட்டு வர ஆன்சரை கூட தான் -21 மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? ஸோ அது வரைக்கும் இந்த -21 அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, இப்போ -4 -6 addition of 2 integers. அப்போது சைன் பார்க்கணும். what is this? addition of 2 integers. அப்போது both are same sign, add and write the same sign. ஸோ 4யும் 6யும் ஆட் பண்ணால் 10 மைனஸ் சேம் சைன், ஆட் அண்ட் ரைட் த சேம் சைன். புரியுதுங்களா? இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 21 into 10 வந்து 210 வரும் இல்லையா? அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் வில் பிகம் ப்ளஸ். அவ்வளோதான். ஸோ இதோட ஆன்சர் லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 210. நெக்ஸ்ட்டு வந்து ரைட் ஹேண்ட் சைட் சால்வ் பண்ண போகிறோம். ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து ஃபஸ்ட் நம்ம அப்படியே எழுதிக்கலாம். -21 into -4 plus of -21 into -6. சரிங்களா? அதாவது இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஓவர் அடிஷன். ஓகேவா? டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி இது. சரி, அதாவது இதையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஆட் பண்ணாலும் ஒன்றா தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ ப்ராக்கெட்டை பார்த்தாலே தெரியுது. ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும், வர ஆன்சரோட இதை ஆட் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். 21 into 4. சரிங்களா? 4 1s are 4, 4 2s are 8. ஸோ 84.
84. இப்போ சைன் மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை த சைன்ஸ். மைனஸ் இன்ட்டு மைனஸ் வில் பிகம் ப்ளஸ் தான். ஸோ ப்ளஸ்ங்கிறதுனால நம்ம போட மாட்டோம், விட்டுறலாம். நெக்ஸ்ட் இங்கே என்ன ஆப்ரேஷன் இருக்கோ அப்படியே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 21 இன்ட்டு 6 மல்டிப்ளை பண்ண போகிறோம். 6 1s are 6, 6 2s are 12. 126ன்னு கிடைக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு தான், அதனால் அப்படியே விட்டுறலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். சரிங்களா? 4 + 6 10, 0 பேலன்ஸ் 1, 8 + 2 10, 10 + 1 11, 1 பேலன்ஸ் 1, 1 + 1 2. ஸோ இந்த பக்கமும் நம்மளுக்கு 210 தான் கிடைக்குது. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்ம என்ன எழுதிடலாம், LHS is equal to RHS, hence verified. ஓகே, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் சம் தான். ஓகே, வெரிஃபைனா லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவல் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா ஃபார் எனி இன்டீஜர் ஏ வாட் இஸ் -1 இன்ட்டு ஏ ஈக்குவல் டு அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஃபார் எனி இன்டீஜர் ஏ வந்து ஏதோ ஒரு இன்டீஜர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதோட ப்ராடக்ட், இதோட வேல்யூ என்ன, -1 இன்ட்டு ஏ என்ன வரும். அதாவது 1ஓட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் அதே நம்பர் தான் வரும். அதாவது ஏ, கரெக்டுங்களா? அதே நம்பர் இன் த சென்ஸ் ஏ, சேம் இன்டீஜர். 1ஓட எந்த இன்டீஜரை மல்டிப்ளை பண்ணாலும் சேம் இன்டீஜர் தான் வரும். ஆனால் சைன் மட்டும் இங்கே என்ன இருக்குது, -1 இருக்குது. அப்போ மைனஸ் ப்ளஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வில் பிகம் மைனஸ். நம்ம தான் வந்து ரூல்ஸ் படிச்சிருக்கோம் இல்லையா மல்டிப்ளிகேஷனில், ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் வில் பிகம் ப்ளஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் வில் பிகம் ஆல்சோ ப்ளஸ். ரெண்டுமே சேம் சைனாக இருந்தால் ப்ளஸ் போடணும். டிஃப்ரெண்ட் சைன் இருந்துச்சுன்னா என்ன போடணும், மைனஸ் போடணும். சேம் ரூல் தான் இங்கே. சரிங்களா? இதில் இன்னொரு சப்டிவிஷன் இருக்குது பாருங்கள். டிட்டர்மைன் த இன்டீஜர் ஹூஸ் ப்ராடக்ட் வித் -1 இஸ். அதாவது இந்த கொடுத்துருக்குற இன்டீஜரோட ப்ராடக்ட் -1 பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போது நம்ம ஃபஸ்ட்டு -22ஓட -1 மல்டிப்ளை பண்ணுறேன், என்ன ஆகணும்னு. ஸோ நம்ம ஆல்ரெடி இங்கே பார்த்தோம், 1ஓட எதை மல்டிப்ளை பண்ணாலும் அதே நம்பர் தான் வரும். அதுக்கப்புறம் சைனை மல்டிப்ளை பண்ண மறந்துடாதீங்க. மைனஸ் இன்ட்டு மைனஸ் வில் பிகம் ப்ளஸ். ஸோ 22 இன்ட்டு 1 வில் பிகம் 22, மைனஸ் இன்ட்டு மைனஸ் வில் பிகம் ப்ளஸ். இப்போ இதே மாதிரி 37 இன்ட்டு -1 மல்டிப்ளை பண்ணும். ஸோ எது கூட 1 மல்டிப்ளை பண்ணாலும் சேம் நம்பர் தான் வரும். 37ஓட சைன் ப்ளஸ்ஸு, 1ஓட சைன் மைனஸு. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வில் பிகம் மைனஸ். இப்போ 0ஓட -1 மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்போ 0ஓட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வரும். ஆன்சர் 0ன்னு வரும்போது நம்ம சைனே பார்க்க வேண்டாம். 0க்கு வந்து சைனே கிடையாது. ஸோ அதனால் நம்ம ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி மைனஸாக இருந்தாலும் சரி. ஓகேவா? இட் இஸ் அ நான் நெகட்டிவ் இன்டீஜர். அதனால் நம்ம வந்து 0ன்னு எப்போல்லாம் வருதோ அதுக்கு நம்ம சைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, 1ஓட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் அந்த கொடுத்த நம்பர் அப்படியே தான் வரும். சைன் மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் -1 இன்ட்டு 5 ரைட் வேரியஸ் ப்ராடக்ட் ஷோயிங் சம் பேட்டர்ன் டு ஷோ -1 இன்ட்டு -1 இஸ் ஈக்குவல் டு 1. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொஷனில் -1 இன்ட்டு 5லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு ப்ராடக்ட், ஒரு பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. ரைட் வேரியஸ் ப்ராடக்ட் ஷோயிங் சம் பேட்டர்ன். இதே மாதிரி வேரியஸ் ப்ராடக்ட் வரணும். டில் இது வர வரைக்கும் நான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இட் ஹேஸ் சம் பேட்டர்ன். சரிங்களா? சரி, இப்போ -1 இன்ட்டு 5 என்னன்னா -5. இதை அப்படியே வச்சுக்கலாம், என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ அடுத்து இப்போ எனக்கு இங்கே -1 இன்ட்டு -1 வர வரைக்கும் நான் பண்ணணும். ஸோ இட் இஸ் அண்டர்ஸ்டுட் ஃபஸ்ட்டு டேர்ம் இஸ் நாட் சேஞ்சிங். ஃபஸ்ட்டு எல்லாமே -1 தான், இங்கே மட்டும்தான் மாறுது. இப்போ 5க்கு அப்புறம் -1 வரணும். அதாவது ரெடியூஸ் ஆகுது ஒரு நம்பராக. அப்போ 5க்கு அடுத்து என்ன வரும், 4க்கு அப்புறம் 3 வரும், 3க்கு அப்புறம் 2 வரும், 2க்கு அப்புறம் 1 வரும், 1க்கு அப்புறம் 0 வரும், 0க்கு அப்புறம் தான் -1 வருது இந்த இடத்துல. ஸோ அது வரைக்கும் நான் இந்த பேட்டர்னை வந்து கண்டினியூ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ -1 இன்ட்டு 4, அதாவது இந்த இடம் சேஞ்ச் ஆகலைங்கிறது உங்களுக்கு புரியுதா? இங்கேயும் -1 இங்கேயும் -1 தான். இந்த இடம் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது, அதாவது ரெடியூஸ் ஆகிட்டே வருது. சரிங்களா? இப்போ என்ன வரும், -4. நெக்ஸ்ட்டு -1 இன்ட்டு சேம் 3, அப்போ -3. கரெக்டுங்களா? அடுத்து -1 இன்ட்டு 4, 3க்குள்ளே 2,
1 2s are 2 மைனஸ் இருக்கு இல்லையா இங்கே மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வில் பிகம் மைனஸ். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு மைனஸ் 1 இன்ட்டு 1 வில் பிகம் என்ன வரும் மைனஸ் 1 இன்ட்டு ப்ளஸ் 1 வில் பிகம் மைனஸ் 1. நெக்ஸ்ட் இப்போ 1க்கு அப்புறம் 0 ஜீரோவோட எதை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு 0 தான் வரும். இப்போ அடுத்து இதோட முடியுது நம்மளுக்கு. ஸோ இதுக்கு அடுத்து அதாவது நம்பர் லைன் ஞாபகம் வச்சுக்கோங்க. 5ஓட -1 போகுது. அப்போ 5க்கு அப்புறம் 4 3 2 1 அந்த மாதிரி போயிட்டே இருக்குது. ஸோ இன்ட்டு -1 வில் பிகம் 1. ஸோ இது வந்து ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் -1 into 5 write various products showing some pattern to show. சரி, இப்போ இது என்ன பேட்டர்னை ஃபாலோ பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா -5 எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு முன்னாடி நம்பர் என்னவா இருக்கும் -1 into 6 -6 கரெக்டுங்களா? அப்போ அந்த நம்பரோட 1 ஆட் பண்ணுறதுனால இது கிடைக்குது. சேம் வே முன்னாடி நம்பரோட 1 ஆட் பண்ணுறதுனால இந்த நம்பர் கிடைக்குது. இப்போ -3 எப்போ கிடைக்குது முன்னாடி நம்பரோட 1 ஆட் பண்ணுறதுனால கிடைக்குது. -2 எப்படி கிடைக்குது முன்னாடி நம்பரோட இதுவும் ஒரு அடிஷன் பேட்டர்ன் தான். முன்னாடி நம்பரோட 1 ஆட் பண்ணுறதுனால அது கிடைக்குது. இப்போ -1 எப்படி வருது முன்னாடி நம்பரோட 1 ஆட் பண்ணுறதுனால கிடைக்குது. 0 எப்படி வருது முன்னாடி நம்பரோட 1 ஆட் பண்ணுறதுனால கிடைக்குது. 1 எப்படி வருது முன்னாடி நம்பரோட 1 ஆட் பண்ணுறதுனால கிடைக்குது. புரியுதுங்களா? இதுதான் வந்து பேட்டர்னை ஃபாலோ பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். So thank you so much for watching, students. Bye bye.